ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன மினி விலாக் பார்க்க போகிறோம்னா காரில் தான் போகிறோம். ஸோ எங்கே போகிறோன்னு போக போக சொல்கிறேன். இப்படி வர வழியில் டிஃபின் சாப்பிட்டோம். குதிரை வண்டி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ராயலாக அதுதான் காமிக்கவே பாருங்கள். நம்ம தெரியல, அவங்க போயிட்டு தாங்க அப்படியே நானும் காமிச்சிட்டேன். நாங்கள் இப்போது தமிழ்நாடுக்கு தான் போகிறோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா ஹைதராபாத்தில் இருக்கோம். அப்படியே ஒவ்வொரு பஞ்சர் கடைக்கு போனோம் கைஸ். அங்கே காற்று அடிக்கலாம், பட் காற்று கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் 1 hour கழித்து ஒரு பஞ்சர் கடையை பார்த்து காற்று அடிச்சிட்டோம். பெட்ரோல் பங்க் போலியான்னு கேட்டிங்கன்னா பெட்ரோல் பங்க் போனோம், பட் அங்கே காற்று அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ரொம்ப நேரம் போயிட்டே இருந்தோம் கைஸ். சும்மா சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் காமிக்கிறேன். பட் ரொம்ப ட்ராவல், உங்களுக்கே தெரியும் ஹைதராபாத் டு தமிழ்நாடு எவ்வளோ தூரம், கிட்டத்தட்ட 12 hours ஆகும். அப்படியே கிளம்பிட்டோம். ஒரு ஊரில் நிப்பாட்டினோம், மாம்பழம் இருக்குன்னு. செம்மையாக இருந்துச்சு கைஸ், மாம்பழமும் சாப்பிட்டோம். அப்படி காலையில் உட்காந்து சாப்பிட்டோம். அண்ட் போகிற வழி செம்ம க்ரீனரியாக இருந்துச்சு, ரொம்ப பச்சை பசேர்னு அப்படி இருந்துச்சு. அண்ட் எல்லா ஊர் ஸ்டார்டிங்லேயுமே இந்த மாதிரி ஹனுமான் சிலை வச்சுருக்காங்க. அண்ட் ஹனுமான் டெம்பிளும் இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 பார்த்துருப்பேன் இந்த மாதிரியான குட்டி குட்டி டெம்பிள், கொஞ்சம் பெருசு அப்படியே ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்லாம் வந்தோம். 2:30க்கு ஒரு ஹோட்டலுக்கு அப்படியே மீல்ஸ் ஆர்டர் பண்ணாங்க எங்கள் ஃபேமிலி. நான் மட்டும் ஃப்ரைட் ரைஸ் பண்ணேன். மீல்ஸ் செம்மையாச்சு கைஸ். சொல்ல போனால் ஃப்ரைட் ரைஸ் எனக்கு பிடிக்கல அவ்வளோக்கா. எங்கள் அம்மாட்ட இந்த மீல்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டேன். என்னென்னு வச்சாங்கன்னா சாம்பார், ரசம், தொக்கு, பொரியல், கூட்டு, தயிர், பாயாசம், அப்பளம், பொடி, நெய் எல்லாம் வச்சாங்க கைஸ். செம்மையாச்சு. அண்ட் அப்படியே பில் கட்டிட்டு இந்த சோம்பு நான் டிஷ்யூவில் திட்டிட்டு வந்துட்டேன். அண்ட் இந்த ஃப்ரைட் ரைஸும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், டேக் அவே மாதிரி. அண்ட் ரொம்ப நேரம் மைண்ட் ட்ராவல் பண்ணி ஒரு 3 hours 4 hours அப்படி ஒரு பேக்கரிக்கு வந்தோம் டீ குடிக்க, கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கோசம். டீ குடிச்சிட்டு அப்படியே சென்னைக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். பட் சென்னை எங்கள் வில்லேஜ் இல்லை, அது எங்கள் ஊர் இல்லை, வேறு ஊர். எங்களுது திண்டுக்கல் தான் எங்கள் ஊர். அப்படியே போயிட்டே இருந்தோங்க. சென்னை ஸ்டார்டிங்கே டிராஃபிக் சொல்லப்போனால். அப்படியே போயிட்டே இருந்தோம். ஆனால் கூட்டம் ஆயிடுச்சு. எதுக்குன்னு பார்த்தா மாடு ஒரு மாதிரி கீழே வந்துக்காந்துச்சு. எதுக்கு இடிச்சிட்டாங்களா இல்லை மயக்கம் போட்டு வந்துருச்சா என்னன்னு தெரியல. தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க, அது அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். பட் பாவமாக இருந்துச்சு ரொம்ப. எனக்கு ஆல்ரெடி 2 மாடு நின்றுட்டுருக்கு. இந்த மாடு எப்படி குத்துனாங்க என்னன்னு தெரியல. அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். தண்ணிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க பாவத்தில். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் மீன் சந்திக்கலாம். பாய்.